இந்நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களுடைய அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க திறந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க திறந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். அறிவியல் பாலம் தொடரில் இன்று முதல் அறிவியல் விழிப்புணர்வு மூத்த குடிமக்களிடம் பரவலாக சென்று சேராததற்கு காரணம் அறியாமையா ஆர்வமின்மையா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம். அறியாமையே என்ற அணியில் வாதிடுவோர் கவிஞர் சாத்தைமு பாரதிதாசன், கவிஞர் ஜோதி சுந்தரேசன். ஆர்வமின்மையே என்ற அணியில் வாதிடுவோர் கவிஞர் வீரபாஸ்கரன், கவிஞர் ஸ்ரீதேவி. பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் முனைவர் பாகை இரா கண்ணதாசன். காற்றலையில் செவிமடுக்கும் கவின்மிகு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். எழுவாயின்றே எழவில்லையேல் எருமை தமிழர் தமிழறியும். உழுதே தமிழை நடவில்லையேல் உண்டன் இனமும் இங்கழியும். தமிழால் நடைபோடும் பெருமைமிகு நடுவர் பாகை கண்ணதாசன் அவர்களை பணிந்து இந்த நேரத்தில் வணங்கி அருமையான பட்டிமன்றம். அறிவியலால் இந்த உலகம் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம். சரி. எழுவது முதல் விழுவது வரை அறிவியல் விளையாடுகின்ற உலகம். அந்த நேரத்தில் அருமையான தலைப்பு அறிவியல் விழிப்புணர்வு மூத்த குடிமக்களுக்கு பரவலாக
சென்று சேராமைக்கு காரணம் அறியாமையே என்று நான் பேச விளைகின்றேன். ஆர்வமின்மையே என்று அடைமழையாய் வந்து இங்க பொய்களை பேசிட்டு போயிருக்காரு. யாரு, பாஸ்கரா? ஆமா. யாருக்கு ஆர்வம் இல்லை? சரி, எங்களுடைய பெரியவர்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு எப்படிங்க சொல்லலாம்? அதையும் நீங்க எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கலாம்? நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கிறேன். சரி, கேளுங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா? இப்ப பாரதிதாசன் ஐயா சொன்ன மாதிரியே என்னை முதியவர் அந்த கேட்டகரிக்கிலே கொண்டு போகாதீங்க. என்னைய காட்டிலும் முதியவர் பாரதிதாசன். அவரை வந்து சொல்லிடுவனே அப்படின்ட்டு என்னைய சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எனக்கு ஆர்வம் நிறைய இருக்கு. ஆர்வம் நிறைய இருக்குது. உங்களுக்கு எல்லாமே அறிந்தவரா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே அறிந்தவரா? உலகத்துல யாருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்திலையும் தெரியாது. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, சரி, தீர்ப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க. சொல்ல முடியும். நடுவர் அவர்களே, இப்ப மழைக்காலம் பரவல பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு. சரி, யார பார்த்தாலும் இருமல் சளி. என் பையனுக்கு மூக்கு ஒலிக்கிட்டு இருந்துச்சு. சரி, உடனே எங்க மாமியார் என்ன செஞ்சாங்க, ஒரு சிகப்பு துணியை எடுத்து அவன் மூக்குக்கு நேர வச்சு இப்படி இப்படி ஆட்டுனாங்க. நான் கேட்டேன், என்னத்த மூக்குக்கு நேர வச்சு இப்படி சிகப்பு துணியை ஆற்றியலே அப்படின்னு கேட்டேன். உடனே எங்க மாமியார் சொல்றாங்க, அவ்வளவு நீளமா ஓடுற ரயிலே இத்தனையோண்டு சிகப்பு துண்டுக்கு நிப்பாட்டிருது, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா தானே கேட்டிருக்காங்க. நடுவர் அவர்களே, ஆர்வம் இருக்கிறது முதியோர்களுக்கு. நாங்க என்ன சொல்றோம், அறியாமை சூழ்ந்துள்ளது அப்படிங்கறதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, இன்னைக்கு முந்தா நாள் ஒரு முதியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெட்ரோல் பங்க்ல முதலா வேலைக்கு சேர்ந்தாரு. இன்னைக்குதான் பிள்ளைங்க எல்லாம் கை விட்டுறாங்களே, பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேர்றாரு. சேர்ந்த உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆர்வ கோளாறுல ரொம்ப ஆர்வமா போய் கார் வருது, பெட்ரோல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுறாரு. பார்த்தா கடைசியில அது டீசல் வண்டி. டீசல் வண்டிக்கு பெட்ரோலை நிரப்பிடுறாரு. பார்த்தா பங்கே தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. நடுவர் அவர்களே, இது எல்லாம் வந்து ஆர்வம் இருக்கிறது, அறியாமை தான் வந்து இன்னைக்கு முதியவர்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்துது அப்படிங்கிறதா நடுவர் அவர்களே. எங்களுடைய அணி தலைவரும் அதைத்தான் சொன்னாங்க. நடுவர் அவர்களே, சரி, அறியாமை என்பது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அறியாம இருக்கிறதுக்கு பேர் தான் அறியாமை. ஆய்ந்து அறிவது அறிவியல். சரி, அறிவு வளர வளர நம்முடைய அறியாமை வெளிப்படுகிறது. அறிவு வளர வளர அறிவு வெளிப்படுவதில்லை, நம்முடைய அறியாமை வெளிப்படுகிறது என்று நான் சொல்லலங்க, ஷேக்ஸ்பியர் சொல்றார். நடுவர் அவர்களே, இன்னொரு செய்தி, ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்துல பசங்க பூரா என்ன பண்ணிருக்காங்க, 500 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்டை வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. காவல்துறையினர் கண்டுபிடிச்சு, என்னப்பா இப்படி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, ஒருத்தர் பிஜிலி ஜிமாலயா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பணம் தான் அப்படின்னு தெரிய வருது. அவர் என்ன பண்ணாரா, ஒரு பன்றி வியாபாரி, பன்றி வியாபாரம் செய்து ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அவர் போய் வங்கியில சேமிக்கல. அவர் என்ன பண்றாரு, ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள தான் சேர்த்து வச்ச அந்த பணத்தை பூரா அந்த இரும்பு பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்றாரு, தற்செயலா முதலீடு செய்யறதுக்காக, பன்றி வாங்குறதுக்காக அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. சரி, 1 லட்சத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு பெட்டியை திறந்தவருக்கு ஒரே அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, கரையான்கள் முழுவதுமாக அந்த ரூபாய் நோட்டுகளை அப்படியே தின்றுச்சு. உடனே என்ன பண்றாரு, விழுந்து உருண்டு பிறல்றாரு. பிறண்டுட்டு அப்படியே அந்த குழந்தைகளுக்கு எடுத்து அந்த 500 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்டை கொடுத்துறாரு. ஆனா பாருங்க, ரச கற்பூரம் என்ற அந்த நாப்தலின் பால் இருக்கு இல்லையா, அத அந்த ரூபாய் நோட்டுகள்ல போட்டு வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த ரூபாய் நோட்டுகள் பாதுகாப்பாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அறியாமை தான், ஆர்வத்தோட அவர் சேர்த்து வச்சாரு. ஆனா அறியாமை அவருடைய பணத்தை எல்லாம் வந்துட்டு அவருக்கு கிடைக்காம ஆக்கிருச்சு. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு முதியோர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, எல்லாருமே இன்னைக்கு வந்து அன்னை இருக்காங்களோ இல்லையோ, வீட்டுல திண்ணை இருக்குது. ஆனா அன்னை எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அனாதை இல்லத்துல இருக்கிறாங்க. அன்னையும் இல்ல, திண்ணையும் இல்ல, ரெண்டுமே போச்சு. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு அம்மா வந்து செல்போனை கொண்டுகிட்டு கடைக்கு போறாங்க. கடையில போய் செல்போனை காட்டி, என்னுடைய செல்போனு ரிப்பேரா இருக்குப்பா, பாத்து கொடுங்க, ரிப்பேர் பாத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரிப்பேர் பாக்குற பையன் என்ன பண்றான்னா, உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும், இதை வந்து ஓபன் பண்ணணும், அதனால பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்னு. அந்த அம்மா வந்து எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல, அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் பார்த்துட்டு வந்து, அண்டாக்கா கசம் அபூக்கா குகும் திறந்திடு சீசே அப்படின்னாங்க. பாத்தீங்கன்னா எப்படியோ பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியல.
அப்புறம் எப்படியோ அந்த பையன் போட்டுக்கிட்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி, பாஸ்கர் மாதிரி ஒரு அறிவான பையன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணா நல்லா அந்த செல்போன் வேலை செய்யுது. உடனே அந்த அம்மாட்ட சொல்றாங்க, நல்லா உங்க செல்போன் வேலை செய்யுதே, அப்புறம் ஏம்மா நீங்க வந்துட்டு ரிப்பேர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்லப்பா, நீங்க நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க, தினம் என் பையன் போன் அடிப்பான், என் பையன் போனே வரவே இல்லையப்பா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. இவையெல்லாம் அறியாமையைத்தான் உணர்த்துகின்றது நடுவர் அவர்களே. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அறிவியல் விழிப்புணர்வு என்பது இன்னைக்கு பரவலாக எல்லா ஊடகங்கள்லயுமே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. சரி, அந்த ஆர்வத்தோட தான் மக்கள் அணுகுறாங்க. ஆனா இந்த அறியாமை என்பது, அறிவு வளர வளர எது வெளிப்படும், ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரியவில்லை என்ற அறிவு நமக்கு கிடைக்கும். இதுதாங்க அறியாமைன்னு நாங்க சொல்றோம். அறியாமைனா ஒண்ணும் தெரியாமைன்னு அர்த்தம் இல்ல. அறிவு வளர வளர அந்த அறியாமை என்பது நம்மிடம் எவ்வளவு உள்ளது சதவீதம் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகவே நடுவர் அவர்களே, அறிவியல் விழிப்புணர்வு மூத்த குடிமக்களிடம் பரவலாக சென்று சேராமைக்கு காரணம் ஆர்வமின்மையை விட அறியாமையே என்று நல்ல தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் பெருந்தகையை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி. வெள்ளியை உருக்கி ஊற்றினார் போல ஜோதி நல்ல கம்பீரமா பேசியிருக்காங்க. பொதுவா அறிவியல் சில இடங்கள்ல தோத்து போறதுக்கு காரணமே அறியாமை தான். நிறைய காலமா நம்ம பூமியை தட்டைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை முதல்ல தமிழ் கவிஞன் தான் சொன்னேன். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று நக்கீரர் சொன்னார். இடமிருந்து வளமாக பூமியை சூரியன் சுற்றுகிறதுன்னு சொன்னது நக்கீரர் தான். ஆக எப்பவுமே தோற்று போவது அறியாமையின் காரணமாகத்தான் அறிவியல்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது வயசானவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இளைஞர்கள்ட்டே அறிவியல் போய் சேராத காரணம் அறியாமையா தான் இருக்கும். ரொம்ப அழகா சொன்னாங்க. தேவகோட்டை சம்பவத்தை நினைவு கூர்ந்தார்கள். அதை நகைச்சுவைன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. உண்மையிலே நடந்த சம்பவம் போன வாரம். அதை டீசலுக்கு பதில் பெட்ரோலா ஊத்தி அது ஒரு அறியாமை காரணமாக நடந்த விபத்து தானே என்றெல்லாம் பதிவு செய்தார்கள். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர்களுடைய கருத்தும் இங்கே பதிவு செய்ய பெற்றிருக்கிறது. ஒரு பெண்ணை எதுக்கிறது ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க எப்பவுமே. அது பாருங்களேன், எப்பவுமே ஒரு பெண்ணினுடைய கருத்தை இன்னொரு பெண் தான் அதை எதிர்த்து பேசுகிற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாகவே அப்படித்தான் நடக்கும். அழகுல கூட அப்படித்தான். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அப்படிம்பாரு கவியரசு கண்ணதாசன். அதனால ஒரு பெண்ணுடைய கருத்தை ஒத்து போனதா வரலாறு இல்லை. இப்பொழுது அதை மறுத்து பேசுவதற்காக கல்லூரி மாணவி, சேவுகன் அண்ணாமலை கல்லூரியினுடைய மாணவி ஸ்ரீதேவி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா. வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, சீனி இல்லாத காலத்துல யாருக்காச்சும் சக்கரை நோய் வந்துச்சா? அப்ப வரல. மினரல் வாட்டர் இல்லாத காலத்துல யாரோட சிறுநீர் பையிலையாச்சும் கல்லு வந்துச்சா? இல்ல. இந்த பாலித்தீன் பை, கவர் இல்லாத காலத்துல யாருக்காச்சும் கேன்சர் வந்துச்சா? இல்ல. இந்த ஷாம்பு இல்லாத காலத்துல யாருக்காச்சும் முடி கொட்டுச்சா? இல்ல. இந்த மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் இல்லாத காலத்துல எந்த பெண்களாவது சிசேரியன் மூலம் குழந்தை பெத்துக்கிட்டாங்களா? இல்ல. இப்படியெல்லாம் இல்ல. ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு? இந்த அறிவியல் உலகத்துல. இந்த அறிவியல் விழிப்புணர்வு மூத்த குடிமக்களிடம் சென்று சேராமைக்கு காரணம் ஆர்வமே இல்ல. அவங்களுக்கு ஆர்வமின்மைன்னு சொல்றேன். நடுவர்களே, சிம்பிளா சொல்லணும்னா, ஏற்கலப்பையில பயணம் செஞ்ச எங்களுடைய தலைமுறைக்கு இந்த ஏர்செல்ல பயணம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைங்க. சரி நடுவர் அவர்களே, இந்த கூகுளை விட ஒரு சிறந்த சாதனம் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? என்ன சாதனம்? என்னது? கூகுளை விட ஒரு சிறந்த சாதனம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இப்படிலாம் ஒரு பேராசிரியர்கிட்ட கேள்வி கேட்கறதாம்மா? கூகுளை விட சிறந்த சாதனம்? ஆமா நடுவர், சொல்லுங்க. நம்ம வீட்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் தான் கூகுளை விட ஒரு சிறந்த சாதனம். அருமை அருமை அருமை. கூகுள் தர முடியாத பல்வேறு விஷயங்களையும் நிறைய தகவல்களையும் வரலாற்று உண்மைகளையும் இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தாத்தா பாட்டி தான். அருமை அருமை. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? முகநூல்ல உட்கார்ந்து முகம் தெரியாதவர்களோடு பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. ஆனா முகம் தெரிஞ்ச ஒரு முழு நூலகத்தோட பேசுவதற்கு இன்னைக்கு நேரம் இல்ல. இதுதான் உங்களுடைய அறிவியல் வளர்ச்சியான நான் கேட்கல நடுவர் அவர்களே. மூத்த குடிமக்கள் என்னைய பார்த்து கேக்குறாங்க. சரி நடுவர் அவர்களே, ஒரு பாட்டி தன்னுடைய பேரை அமெரிக்காவில இருந்து வரான். அதுக்காக ரொம்ப ஆர்வமா வரான்ற செய்தியை மட்டும் காதுல கேக்குறாங்க. ரொம்ப ஆர்வமா
தன்னுடைய பேரனுக்கு பலகாரம்லாம் சுட்டு வச்சு வலி மேல விழி வைத்து தன்னுடைய 2 கையாலையும் தொட்டு தூக்கி வளர்த்த பேரனுக்காக காத்திருக்காங்க. பேரனும் வந்தான். எப்படி தெரியுமா வந்தான்? ஒரு 10-10க்கு சரியா ஒரு 10-10க்கு வரான். இன்றைக்கு நவீன உலகத்துல சொல்லப்படக்கூடிய ஸ்கைப் அப்படின்ற ஆப் மூலியமா வரான். அதை பார்த்து பேசுறாங்க. தன்னுடைய ஏக்கங்களை அவங்களால சொல்ல முடியல. அந்த ஏக்கத்தை எல்லாம் தனக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுடைய கண்கள் எல்லாம் குளமா மாறினதை நான் பார்த்தேன். இப்படி இருக்கிற சூழல்ல அவங்களுக்கு ஆர்வம் தான் இல்ல. உண்மையிலே அவங்க சொன்னா புரிஞ்சுக்க கூடிய தன்மை உள்ளவங்க தான். நடுவர்களே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இத ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான். அதாவது அமெரிக்கா அண்டை வீடானது, ஆனால் அண்டை வீடுதான் இன்றைக்கு அமெரிக்காவானது சொல்லி அழகா சொல்லுவான். நடுவர்களே, எங்க பாட்டி சொல்லுவாங்க, அந்த காலத்துல ஆட்டாங்கல்ல மாவாட்டி இட்லி சுட்டா இட்லி பூ மாதிரி இருக்குமா. ஆனா இன்னைக்கு கிரைண்டர்ல மாவாட்டி இட்லி சுடுறோம். அது இட்லியா இல்ல சுண்ணாம்பு கட்டியான்னு சத்தியமா தெரியல நடுவர்களே. அதே மாதிரி அந்த காலத்துல ஆத்துல மீன் பிடிச்சு அத பக்குவமா பதம் பார்த்து, அதாவது அம்மியில மசாலா அரைச்சு மீன் குழம்பு வச்சா 7 வீட்டுக்கு மணக்குமா. ஆனா இன்னைக்கு ஆமா நடுவர்களே, ஆனா இன்னைக்கு வைக்கக்கூடிய மீன் குழம்பு பக்கத்துல இருக்கிற எனக்கே மணக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி 7 வீட்டுக்கு மணக்கிறது? இதனாலதான் அவங்க அறிவியல் மேல ஆர்வம் காட்டாம இருக்காங்க நடுவர்களே. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு படிச்சுட்டு செஞ்சா அது எப்படி மணக்கும்? உண்மைதான் நடுவர்களே. என்னோட தாத்தாட்ட கேட்டேன், ஏன் தாத்தா இப்படி டெக்னாலஜி மேல ஆர்வம் இல்லாம இருக்கீங்க? இதெல்லாம் டெக்னாலஜி நல்லா தானே வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பேங்க்லாம் போய் கால் கடுக்க நிக்கிறீங்க, ஏன் தாத்தா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என் தாத்தா சொல்றாரு, இங்க பாருமா, ஒரு காலத்துல ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை பார்த்து அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு அந்த பணத்தை வருஷத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ கொண்டு போய் பேங்க்ல போடுறதுக்காக அந்த சலான் கூட ஃபில் பண்ண தெரியாதுமா. இன்னொருத்தர் ஃபில் பண்ணி கொடுப்பாரு. தன்னுடைய வேர்வையினால நனைஞ்ச பணத்தை உழைத்த கரைபடிந்த கைகளால எடுத்து கொடுக்கும் போது என்னோட அக்கவுண்ட்ல அவர் போடும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இன்னைக்கு நான் உட்கார்ந்து 2 லட்சம் ரூபாயே என்னோட அக்கவுண்ட்டுக்குள்ள வந்தாலும் எனக்கு வரதில்லமா. ஆனா இன்னைக்கு நீங்க என்னடானா பணத்தினுடைய அருமை தெரியாம, பணத்தினுடைய அந்த மதிப்பும் வாசனையும் தெரியாம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சொல்லி வீணா செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒன்னும் புரியல. சிம்பிளா ஒரு வரி சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? அறிவியலுடைய அபூர்வ வளர்ச்சி தான் எங்களுடைய இந்த ஆர்வம் இல்லாததுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டார். நடுவர்களே, இன்னைக்கு பாத்தீங்க மருத்துவத்துறைன்றதை எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்மளுடைய தாத்தா பாட்டிட்ட ஒரு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. உண்மையிலே அவங்களுக்கு தெரியும் தலைவலிக்கு இந்த மாத்திரை போட்டா சரியாயிரும் தெரியும். ஆனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க நடுவர்களே. 2 சுக்கு எடு, தட்டு, இஞ்சியை தட்டு, காஃபில போட்டு சரியா குடி, சரியா போயிடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வயிறு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியும் இந்த மருந்தை யூஸ் பண்ணா இது சரியாயிடும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை அவங்க சொல்றது கிடையாது. 2 ஓம இலைய பிச்சு வாயில போடுமா, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையோடு வாழ்ந்த எங்களுக்கு இந்த இன்டர்நெட் வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் பதிவு செய்யணும்னு விரும்புறேன். இன்டர்நெட் வாழ்க்கைக்கு எப்படி அவங்கள கொண்டுட்டு வருவீங்க? இந்த இன்டர்நெட் வாழ்க்கைக்கு அவங்க அதான் ஆர்வம் இல்லாம இருக்காங்க. அது எப்படி நாங்க நம்மள கொண்டு வர முடியும்? அவங்களுக்கா அந்த ஆர்வங்கள் கொண்டு வந்தா வந்துடலாம் நடுவர்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தகவலை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விரும்புறேன். கனவு கண்டு கற்பனையில் மெய் சிலிர்த்து கருத்தரித்த நாள் முதல் விழி வருத்தி உடல் நொறுக்கி உயிர் உறவை ஏற்று மயங்கி மாதம் 10 சுமந்து மறுபிறவை எடுத்து ஈன்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்னையா இருக்கட்டும், இல்ல தன்னுடைய தான் பார்க்காத தன்னோட பிள்ளைங்க பார்க்கணுன்றதுக்காக தன்னுடைய தோள் மேல பிள்ளைங்களை சுமந்து இந்த உலகத்தை காட்டக்கூடிய ஒவ்வொரு தந்தையா இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் இல்லத்துல வைத்து கும்பிட வேண்டியவர்கள் இன்றைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த பையன்கிட்ட காரணம் கேட்டா என்ன தெரியுமா சொல்றான்? இன்னைக்கு லிஃப்ட் யூஸ் பண்ண தெரியல, இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியல, அறிவியல் உலகத்தோட ஒத்து வாழ தெரியல, அதனாலதான் நான் முதியோர் இல்லத்துல சேர்க்கிறேன்னு சொன்னான். இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு நடுவர்களே. ஆக இன்றைய தீர்ப்பை எங்கள் பக்கமே வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது சிறப்பு பட்டிமன்றத்தின் 3ஆம் பகுதி. இதன் அடுத்த பகுதியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.